ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டிநாடு டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான டேஸ்டியான மோரும் லெஸ்ஸியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லெஸ்ஸிக்கு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப் தயிருக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் மாற்றியாச்சு. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு டம்ளரில் மாற்றியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான லெஸ்ஸி ரெடி. இப்போ மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றியாச்சு. இதோட தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியே ஊற்றாமல் நல்லா நைஸாக அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க, மோருக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் 1 கப் ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கோங்க மிக்சியில். மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு டம்ளரில் மாற்றியாச்சு. மோர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளான மோர் ரெடி. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான லெஸ்ஸியும் மோரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.